பையன் வந்து கொடுத்தது ரொம்ப சந்தோஷப்பா. நான் ரேஷனில் நின்று கஷ்டப்பட்டு வாங்குறேன். ஒரு ஒரு நாளைக்கு மயக்கம் கூட போட்டு விழுந்திருக்காங்க. உங்களுக்கு ரேஷன் பொருள் வாங்குறதுக்கு மாசம் மாசம் போறது எவ்வளவு சிரமம் இருந்தது? எவ்வளோ சிரமம் இருந்தது, எவ்வளோ கஷ்டம் இருந்தது. இப்போ எவ்வளோ சந்தோஷமா இருக்குப்பா. சரிங்கம்மா. முதியோர் என்ன பென்ஷன் சொன்னாரு? ஏதாவது பேசினாரா உங்ககிட்ட? பேசினாரு. என்ன சொன்னாருமா? தனியாக உங்களுக்கு என்ன கஷ்டமாக இருக்குவேன், எனக்கு நீங்கள் வந்து கொடுத்ததுலேருந்து ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னேன். ரேஷன் அரிசிலாம் நான் வாங்க போய் நின்றேன். இப்போ இங்கே வந்து கொடுக்கறது ரொம்ப சந்தோஷம். சரி, இப்போ நீங்க ரேஷன் கடைக்கு எல்லா பொருளுமே உங்களுக்கு கொடுத்துறாங்களா? என்னென்ன பொருள்லாம் இருக்குமா? எல்லா பொருளுமே கொடுத்துறாங்களா? எல்லா பொருளும் கொடுப்பாங்க. அரிசி சர்க்கரை கேட்டார் அவர் என்னென்ன கொடுக்குறாங்கன்ட்டு. அரிசி சர்க்கரை பாமாயில் கொடுக்குறாங்க அப்படின்னு. சரி, பேர்? பேர் சரஸ்வதி. அதே மாதிரி முதியோர் காசு வாங்குறீங்களான்னாரு. வாங்குகிறேன் சார், நல்லா சந்தோஷம்னு. அப்புறம் மாத்திரை மருந்து கூட வீட்டுக்கே வரும், நான் சாப்பிட்றேன், ரொம்ப சந்தோஷம் என்ன சொன்னேன் சார் அவர்கிட்ட. முன்னாடி உங்களுக்கு என்ன சிரமம் இருந்தது? ரேஷன் பொருள் வாங்கினா எப்படி இருக்கும்? அது கொஞ்சம் தள்ளி இருக்குது. அது இப்போ ஒரு ஆள் கூட வரணும். இப்போ அது தேவையில்லை. அரிசி வாங்க முடியாது பையை பிடிச்சி. இப்போ அது தேவையில்லை. அதனால் ரொம்ப சந்தோஷம் இப்போ வீடு தேடி கொடுக்குறதுனால. இல்லைன்னா கூட ஒரு ஆள் வரணும். இப்போ அது வர வேண்டிய வேலை இல்லை. அதனால தான் வீட்டுக்கு வந்து உங்களை பார்த்து எப்படி இருந்துச்சு உங்க மனதில்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். வீடு தேடி வந்தது. மீனாட்சி.